சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக நீங்கள் விரும்பும் நாட்களில் 3 நாட்கள் உங்களுடன் நான் தங்கி உங்களுக்கு தேவையான ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை 3 நாள் கற்றுத்தர முடிவு செய்துள்ளேன். இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி அளிக்கும் முறைகளை தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம சுவாதிஷ்டான சக்கரத்தின் மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணாதிசயத்தை மேற்கொண்டது. அதாவது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தேவையான அளவு பிராணசக்தி கிடைக்காத போது நாம பொறுமையை இழந்துருவோம், சகிப்புத்தன்மையையும் இழந்துருவோம். நாம விரும்பிய ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் வேண்டும். இதுக்கு நடைமுறை உதாரணம் ஒண்ண பார்ப்போம். அதாவது குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் அறியாத பருவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பருவத்துல இருக்கும்போது சகிச்சுக்க முடியலன்னா நம்மள அறியாமைய யூரின் வந்துடும், அதே மாதிரி மலம் வந்துடும். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது அந்த உறுப்புகளை சார்ந்தது. அட்ரினல் கிட்னி அந்த உறுப்புகளை சார்ந்தது. இந்த உறுப்புகளுக்கு அதிக அளவு பிராணசக்தி போகும்போது என்ன ஆகும்னா, நாம விரும்பிய செயலை செய்யும் போது அதற்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அதை பொறுமையாக கையாளும் மற்றும் சகிப்புத்தன்மையுடன் அந்த செயலை தொடர்ந்து செய்யும் வலிமை நம் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படும். ஏன்னா பொதுவா இன்னைக்கு எல்லாரும் ஆக்ஞாதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்ஞா மட்டுமல்ல, 7 ஆதாரமுமே முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் முக்கியம், மித்த கிழமை எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா வெறும் ஆக்ஞா என்னங்கிறத இனி வரும் காணொலியில விவரமா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வெறும் ஆக்ஞா மாத்திரம் தூண்டி எந்த பயனும் இல்லை. மூலாதாரத்தையும் சீரா இயங்க வைக்கணும், சுவாதிஷ்டானத்தையும் சீரா இயங்க வைக்கணும், மணிப்பூரகத்தையும் சீரா இயங்க வைக்கணும், அநாகதத்தையும் சீரா இயங்க வைக்கணும், விசுத்தியையும் சீராக இயங்க வைக்கணும், ஆக்ஞாவையும் சீராக இயங்க வைக்கணும், சகசிராரத்தையும் சீராக இயங்க வைக்க வேண்டும். இந்த 7 ஆதாரமும் சீராக இயங்கினால்தான் உடல் வலிமை அடையும். உடல் வலிமை அடைந்தால் நமது செயல் சீராக இருக்கும். நமது செயல் சீராக இருந்தால் மனம் வலிமை அடையும். அதனால்தான் திருமூலர் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அப்ப இந்த உடம்ப பாதுகாக்கணும்னா நாம இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் விரும்பி செய்யணும் அப்படின்னு நேத்தி நாம காணொலியில பார்த்தோம். அந்த விருப்பத்துக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டா உடனே விருப்பம்ங்கிற குணம் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கணும்னா மூலாதாரத்துக்கு அதிக அளவு பிராணசக்தி போகணும். மூலாதாரத்துக்கு அதிக பிராணசக்தி தொடர்ந்து போகணும்னா அரஞ்ஞான் கயிறு, லங்கோடு மற்றும் தொப்புள் கொடியை பாதுகாக்கக்கூடிய தாயத்து இதெல்லாம் அணியணும்னு பார்த்தோம். இது எந்திரங்கள். தந்திரம் என்ன பார்த்தோம்? உத்தித பாதாசனம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? அர்த்த நவாசனம். இந்த அர்த்த நவாசனத்தை செய்யும் போது சுவாதிஷ்டான ஆதாரத்துக்கு
தேவையான அளவு பிராணசக்தி போகும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை முறையில நமக்கெல்லாம் பொறுமையை இழக்கவும் சகிப்புத்தன்மையை இழக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கீழ் ஆடை அணியும் போது தொப்புள மூடி அணியணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த இடத்துல எந்திரம். அதே மாதிரி கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, இடுப்பு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துண்டை எடுத்து இந்த இடுப்புல இந்த இடத்துல கட்டுவாங்க, அந்த தொப்புள மூடின மாதிரி. அப்படி கட்டும் போது என்ன ஆகும், அந்த இடத்துக்கு அதிக அளவு பிராண சக்தி போகும். அப்ப நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஏற்படும். ஆனா இது எல்லாம் என்ன ஆயிடுத்து, நாகரீகம்ங்கிற பேர்ல நம்மளை விட்டு போயிடுத்து. இன்னைக்கு யாருமே தொப்புள மூடி உடை அணியறதே கிடையாது. அப்ப என்ன ஆயிடுத்து, இவங்க எல்லாருக்குமே பொறுமை சகிப்புத்தன்மை அவங்கள விட்டு போயிடுத்து. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, விதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மதியினோடனே இவங்க ஆக்ஞாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. செயல்பாடுகள் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம இனிமே என்ன பண்ணணும்னா, சுவாதிஷ்டான ஆதாரத்திற்கு பிராணசக்தி எப்பவும் தொடர்ந்து போகணும்னா நம்மளுடைய கீழ் ஆடைய தொப்புள மூடின மாதிரி, இங்க பாருங்க, இப்படி தொப்புள மூடின மாதிரி தான் அணியணும். இப்படி அணியக்கூடாது. இப்படி தொப்புள் வெளியில தெரிய அணியக்கூடாது. அது பொதுவா கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, தொப்புள் வெளியில தெரிய உடை அணியாத, தொப்புள்ள காத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இத காத்துங்கிறத என்ன சொல்லலாம்னா, ஒரு இடையூறு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், தடை. ஏன்னா காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு. அந்த சகிப்புத்தன்மை குறையும் போது நம்மளுடைய சுவாசம் சீரா இயக்காது. பொறுமை குறையும் போது நம்மளுடைய சுவாசம் சீரா இருக்காது. அப்ப சுவாசம் சீரற்ற நிலையில நடக்கும் போது என்ன ஆயிரும், பொறுமையையும் இழப்போம், சகிப்புத்தன்மையும் இழப்போம். அதனால செய்யக்கூடிய வேலையில தொடர்ந்து தோல்வி ஏற்படும். அப்ப இத புரிஞ்சுட்ட நாம கீழ் ஆடை அணியும் போது தொப்புள மூடி கீழாடை அணியணும் அப்படிங்கிற முடிவு கட்டணும். அதே மாதிரி வெளியில கிளம்பும் போது மேல் துண்டு இல்லாம போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மேல் துண்டை இடுப்புல கட்டும் போது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கும். ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல நாம பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப உடனே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மேல் துண்டை இடுப்புல கட்டிண்டாங்க. இது பெண்களுக்கு வரும்போது உட்டியானம் அப்படிங்கிற ஒரு ஆபரணமா இருந்தது. அரைஞானும் இருந்தது, உட்டியானம் அப்படிங்கிற ஆபரணமா இருந்தது. ஆண்களுக்கு மேல் துண்டு இடுப்பு துண்டுங்கிறது ஆபரணமா இருந்தது. இதெல்லாம் எந்திரம். தந்திரம் என்ன, அர்த்த நவாசனம். இந்த அர்த்த நவாசனத்தை செஞ்சுட்டு அந்த ஆசனத்தினுடைய இறுதி நிலையில நீங்க 7 தடவை நல்லா மூச்சை உள்ள இழுத்து நல்லா வெளியில விடணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம் அப்படிங்கிற மந்திரத்தை நினைச்சுக்கணும். மூச்சை வெளியில விடும்போது சோ அப்படிங்கிற மந்திரத்தை நினைச்சுக்கணும். இது மாதிரி இந்த அர்த்த நவாசனத்தை நீங்க தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா உங்களுடைய சுவாதிஷ்டான ஆதாரத்துக்கு தேவையான அளவு பிராணசக்தி கிடைச்சிருச்சுன்னா நீங்க செய்யற வேலையில எப்பவுமே பொறுமையா செயல்படுவீங்க, நிதானம் இருக்கும். அந்த வேலைக்கு எவ்வளவு இடையூறு ஏற்பட்டாலும் அதை கண்டு மனம் தளராமல் முழு சகிப்புத்தன்மையுடன் அந்த வேலையை வெற்றிகரமா செய்வீங்க. நிச்சயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப நாம அந்த அர்த்த நவாசனம் செய்முறைய பார்ப்போம். காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம். இந்த 2 பாதத்தையும் ஒரு 2 கை அளவு இடைவெளி விட்டுருக்கணும். இப்ப என்ன பண்ண போறேன், பாதத்தை முன்னோக்கி இப்படி வளைக்கிறேன். கை விரல்களை இப்படி ஆதி முத்திரை வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்றேன், இப்படி தோள்பட்டைக்கு இணையா வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி சாயல். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி,
ஆக்ஞா, சகஸ்ராரம். மெதுவா தளர்த்திக்கிறோம். இந்த ஆசனம் செய்யும் போது உடம்பு கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடும், சாமி வந்த மாதிரி ஆடும். அது தவறில்லை. அப்படி ஆடினா நீங்க சரியா செய்றீங்கன்னு அர்த்தம். இந்த ஆசனத்துல வரக்கூடிய தவறு என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கோம். இப்படி வச்சுடுறோம், இந்த முதுக இப்படி வச்சுட்டு தலையை இல்லாட்டி இப்படி வச்சுடுறோம். இப்படிலாம் வைக்கக்கூடாது. இது இப்படி குனியக்கூடாது, தலையை இப்படி நேரம் நிமிரக்கூடாது. அதாவது இந்த முதுகு பகுதி நேர் நிலையில அப்படியே பின்னால ஈஸ்டர்ல குஷ்பேக் சேர்ல சாஞ்ச மாதிரி சாயணும். தலைய நேர ஐசைட் லெவல்ல வச்சுக்கிறோம். கை விரல ஆதி முத்திரை பிடிச்சு மூடி இந்த கையை அப்படி வச்சுக்கணும். அப்புறம் இந்த கையை நோண்டிடுவோம், இப்படி வச்சுருவோம். இப்படியும் வச்சுக்க கூடாது, நல்லா அப்படி வச்சுக்கணும். கால் விரல முன்னால வளைச்சுக்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். மெதுவா தளர்த்திக்கும். இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக முன்னோக்கியும் இந்த ஆசனத்தை நான் இப்ப செய்து காமிக்கிறேன். காலை நான் சொன்ன மாதிரி இந்த அளவு அகட்டி வச்சிருக்கேன். கை விரல ஆதி முத்திரையை பிடிச்சுக்கிறேன். கையை மடக்கிக்கிறேன். கையை எப்படி வச்சுக்கணும். இதுலயும் என்ன பண்ணுவோம்னா கையை எப்படி கழுத்து கடையில வச்சுன்றோம். இப்படிலாம் வைக்க கூடாது. கரெக்டா இந்த மடக்கின கை இந்த தோள்பட்டைக்கு நேரம் வரணும். அப்புறம் இப்படி வச்சுன்றோம். அப்படிலாம் வைக்க கூடாது. இப்படி வச்சுக்க கூடாது, இப்படி வச்சுக்க கூடாது, இப்படி வச்சுக்க கூடாது, இப்படி வச்சுக்க கூடாது. கரெக்டா உடம்புக்கு இணையாக பாருங்க. இந்த கை இப்படி உடம்போட ஒட்டி இருக்கு. இப்படி தூக்கி வைக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். மெதுவா தளர்த்திக்கிறோம். இது மாதிரி இந்த அர்த்த நவாசனத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மேலோங்கும். ஒரு மனிதனுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தாலே அவன் வாழ்க்கையில முழு வெற்றி அடைவான். நிச்சயம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் நன்றாக புரிந்து அதை வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இடம்பெற விரும்பினால் நமது யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று மேலும் நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.